உறவுகளே, தற்பொழுது தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. திமுக, அதிமுக போன்றவர்கள் தங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தென் தமிழகத்திலே மிகவும் வலிமை பொருந்திய சமுதாயம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம். மிக பெரும் மக்கள் தொகை அடர்த்தியும் வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற ஒரு சமுதாயம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகம் முழுவதும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் கணிசமாக இருக்கிறோம். அதிலேயும் சொல்லப்போனால் தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், அந்த டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், மேற்கு மாவட்டங்களிலே வலிமை பெற்ற ஒரு சமுதாயமாக இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு அரசியலிலே நம்மளுடைய நிலை என்ன? இன்றைக்கு அதிமுகவில் எடுத்துக்கொண்டால் முக்கியமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு 1 சீட்டோ 2 சீட்டோ போன்ற பேரங்கள் தான் தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது அந்த கூட்டணியிலே. குறிப்பாக சொல்லணும் என்று சொன்னோம்னால், திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் கூட இன்றைக்கு அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள், முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது நம்ம கருணாஸாக இருக்கட்டும், ஆதித்தமிழர் பேரவையாக இருக்கட்டும், அல்லது கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்களாக இருக்கட்டும், முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் முதலில் அழைத்து பேசி அவர்களுக்கு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே எங்களுக்கு கொள்கை ரீதியாக வேறுபட்டு கிடந்தாலும் கூட, எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழர் ஆட்சிக் கழகம் என்ற கட்சியை நடத்துகின்ற சகோதரர் எஸ்ஆர் பாண்டியனாக இருக்கட்டும், மக்கள் விடுதலை கட்சியை நடத்துகின்ற அண்ணன் சு.க. முருகவேல்ராஜனாக இருக்கட்டும், மற்றும் பொன்முருகேசனாக இருக்கட்டும், போன்றவர்கள் அந்த கட்சியிலே அவர்கள் நீண்ட காலங்களாக ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். தோழர் எஸ்ஆர் பாண்டியன் கூட திருநெல்வேலியிலே மிக பிரம்மாண்ட கனிமொழி அழைத்தார். மிக பிரம்மாண்ட ஒரு மாநாட்டை கடந்த வாரத்திற்கு முன்பு கூட அவர் நடத்தி காட்டியிருந்தார். ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்னும் எஸ்ஆர் பாண்டியன் போன்றவர்களை அழைத்து அவர்கள் அழைத்து அவர்களிடம் தொகுதி உடன்படிக்கை செய்து கொள்ளாது என்பது தேவேந்திரகுல வேளாளர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணிக்கிறதா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு எழுந்து வருகிறது. ஏன்னா எல்லா சமுதாய தலைவர்களை அடுத்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு ஆதரவாக அவர்கள் களத்திலே நிற்கிறார்கள். அப்போ அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக கட்சி வைத்துக்கொண்டு உங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அழைத்து நீங்கள் தொகுதி பங்கீடுக்கு அழைக்கவில்லை என்று சொன்னோம்னால், இது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை புறக்கணிப்பதாகத்தான் நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆக மிக பெரும் வலிமை பொருந்திய ஒரு சமுதாயம். இன்றைக்கு இதெல்லாம் நாங்கள் பேசக்கூடிய கட்டாயத்தில் இன்றைக்கி நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கி எங்களிடம் அரசியல் விழிப்புணர்வு இல்லை. என் சமுதாயத்திட்ட ஒரு 25 மாவட்டத்துக்கு மேலாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற ஒரு சமுதாயம். குறைந்தது ஒரு 50 தொகுதியை தனியாகவே நின்றாலும் கூட வெற்றி பெறுகின்ற ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டு, இன்றைக்கு 1 சீட்டு 2 சீட்டு கொடுப்பதுக்கு கூட இந்த சமுதாயத்தை முக்கியத்துவம் கொடுத்து திமுக கூப்பிட்டு அழைப்பு கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கவங்ககிட்ட உங்களோடு நீண்ட நாட்களாக பயணிக்கிறவர்களை நீங்கள் கூப்பிட்டு ஒரு மரியாதைக்கு கூட அவர்களுக்கு 1 சீட்டு கூட கொடுப்பதற்கு நீங்கள் தயங்குகிறீர்கள் என்று சொன்னோம்னால், திராவிட முன்னேற்றக் கழகம் தேவேந்தர்களை புறக்கணிப்பதாகத்தான் பார்க்கிறது. அப்புறம் எப்படி எங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும்? தெரியாமல் தான் நீங்கள் கொடுக்குற உங்கள் கட்சியில், அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற வேட்பாளர்கள் அவர்கள் வெற்றி பெற்றால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய கோரிக்கை யாரும் இங்கே பேச போகிறது கிடையாது. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு இயக்கம் வைத்திருக்கணும்னு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. அவங்களுக்கு நீங்கள் இனியாரம் தொகுதி பங்கெடுக்க அழைத்திருக்கணும்ல. ஆனால் நீங்கள் அழைக்கவில்லை. இது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை புறக்கணிப்பதாகத்தான் தெரிகிறது. அங்கே இருக்கின்ற அந்த கட்சி தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த அண்ணன் சகோதரர் எஸ்ஆர் பாண்டியனாக இருக்கட்டும், மற்றவர்கள் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் எதற்காக போகிறீங்க? எப்படியாவது ஒரு சீட்டு வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் போய் இந்த சமுதாயத்துக்கு பேசணுன்ற நோக்கத்தில் நீங்கள் போயிருந்தீர்கள் என்று சொன்னோம்னால், நிச்சயமாக நீங்கள் வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அப்புறம் சும்மா போயிட்டு நாங்கள் திமுக அந்த தேவேந்திரர்களை புறக்கணிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு நீங்கள் வருவீங்க, நாங்கள் இந்த சமுதாயம் வேடிக்கையெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக உங்களை ஆக்குவாங்களான்னு பார்ப்போம். வாயிலேயே திமுக எங்களுக்கு செய்கிறது, திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம்ன்றலாம் சொல்லித்தானே நீங்கள் அந்த கட்சியில் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க.
இன்று வரை உங்களை கூப்பிட்டு அவர்களை அழைத்து கூட பேசவில்லை என்று சொன்னோம்னால் அவர்கள் உங்கள் மீது அந்த சமுதாயத்தின் மீது வைத்திருக்கின்ற மிக மோசமான நம்பிக்கையாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. தோழர்களே, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணிக்கிறது. இதை நாங்கள் சொல்கின்றோம். பார்ப்போம் என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு நாட்கள் இந்த சமுதாய தலைவர்களை அழைத்து பேசுகிறாங்களா, இல்லை இந்த பிரதிநிதியை அழைத்து இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம். கொடுக்கவில்லை என்று சொன்னோம்னால் நிச்சயமாக திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களா வெளியில் வந்துடணும். சும்மா வெறுமனவே சீட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தொகுதி பங்கீடு இல்லாமல் நீங்கள் ஆதரவு கொடுப்பது என்பது இந்த சமுதாயத்திற்கு இழிநிலை ஏற்படுத்துமே தவிர இந்த சமுதாயத்திற்கு முன்னேற்றத்தை கொடுக்காது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறோம். தோழர்களே, வணக்கம்.